ஆம்புலன்ஸ் சேவையில் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாமை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். 2 நாள் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. 800 பேருக்கு 400 ஓட்டுநர்கள் மற்றும் 400 EMT என்று சொல்லக்கூடிய 800 பேருக்கு இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதற்குண்டான வாய்ப்பை இன்றைக்கு 108 சேவை உருவாக்கியிருக்கு. இதற்கு காரணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கொரோனா நோய் காலத்தில் ஏற்கனவே 1000 ஆம்புலன்ஸ்கள் இருந்த என்ற நிலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூடுதலாக 103 கோடி ரூபாய் செலவில் கூடுதலாக 500 ஆம்புலன்ஸை வழங்கிய காரணத்தினால இந்த மாதிரியான பணி வாய்ப்புகள் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. பொதுவாக உங்களுக்கு தெரியும், இந்த 108 சேவை என்பது கொரோனா காலத்தில் ஒரு மகத்தான சேவை. இந்த 108 சேவை இன்றைக்கு கூட ஒரு நாளைக்கு 15,000 அழைப்புகளை இன்றைக்கு மாநில அளவில் பெறுகிறோம். ஒரு 4,000 பேரை இன்றைக்கு அதில் 4,000 பேரை இன்றைக்கு தினமும் ஒவ்வொரு வினாடியும் இன்றைக்கு 108 நாள் அவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த 108 சேவை என்பது ஒரு மகத்தான சேவை. இந்த 108 சேவையில் ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னதாக 108 ஆம்புலன்ஸ்களை 108 எண்ணிக்கையிலான ஆம்புலன்ஸை பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தாங்க. இந்த வாரம் இன்னும் 100 ஆம்புலன்ஸ்களை பொதுமக்களுக்குடைய பயன்பாட்டிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அர்ப்பணிக்க இருக்கிறார்கள் என்ற நல்ல தகவல் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கோவிட் காலத்தில் மட்டும் 2.5 லட்சம் கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்டை இந்த 108 சேவை மூலமாக அவர்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட் காலத்தில் 5.5 லட்சம் பேர் இன்னும் பிற சேவைகளுக்காக இந்த 108 மூலமாக பயனடைஞ்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இரவு பகல் பாராமல் தீபாவளி, பொங்கல், பண்டிகை காலங்கள் என்று இல்லாமல் 24 மணி நேரமும் 365 நாட்களும் ஓய்வறியாமல் உழைக்கக்கூடிய ஒரு மகத்தான உன்னதமான மக்கள் சேவை தான் இந்த 108 சேவை என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய ஒரு மணிமகுடமாக இந்த சேவை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கோவிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்முடைய தமிழகத்தில் இன்றைக்கு கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 144 தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. 5 பேருக்கு மேலே கூடக்கூடாது என்று அங்கே கேரள மாநில அரசுடைய சார்பில் தெரிவிச்சிருக்கிறது.
ஆக அண்டை மாநிலங்களில் நோய் தொற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்முடைய மாநிலத்தில் தளர்வுகள், பொது போக்குவரத்து, ரயில், பேருந்து போன்ற பொது போக்குவரத்து, விமான போக்குவரத்து போன்ற போக்குவரத்துகள்லாம் தொடங்கி ரிலாக்ஸேஷன் கூடிய இந்த காலகட்டத்தில் நான் தொடர்ந்து வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் சொல்வது போல சமூக இடைவெளி, மாஸ்க் 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 அதை கண்டிப்பாக நீங்கள் அணிய வேண்டும். அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் நலனுக்காக, உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேண்டும் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சொன்ன இங்கிலாந்தினுடைய கோவிஷீல்டு அந்த வேக்சினுடைய அந்த ட்ரையலை நம்ம சென்னையில் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை மற்றும் பொது சுகாதாரத்துறை சார்பில் அந்த வேக்சின் ட்ரையல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வேக்சின் ட்ரையல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை, போயிட்டுருக்கு. இன்னும் நம்ம வாலண்டியர்ஸை கால் ஃபார் பண்ணி இன்னும் வாலண்டியர்களுக்கு அந்த ட்ரையல் ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு. இருந்தாலும் கூட நீங்கள் அந்த வேக்சின் ட்ரையலை எதிர்பார்த்தோ அந்த மாதிரியான எதிர்பார்ப்பது என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருந்தாலும் கூட விரைவில் வர வேண்டும் என்பது எல்லோருடைய அவாவாக இருந்தாலும் சரி, அதுவரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேண்டும் என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன். தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 5,52,938 பேரை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கோவிட் பாசிட்டிவ் ஆகி ட்ரீட் பண்ணவங்க நிச்சயமாக அவங்க போஸ்ட் கோவிட் வார்டு, இன்றைக்கு எல்லா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையும் கோவிட்டால் ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்டவங்களுக்கான ஃபாலோஅப் கிளினிக்கை நம்ம தொடங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அவசியம் அவர்கள் அந்த போஸ்ட் கோவிட் வார்டுக்கு தங்களுடைய அந்த அந்த ஸ்பைரோமீட்டரை எந்தளவுக்கு அவங்களுடைய லங்குடைய அந்த கெப்பாசிட்டி, எந்தளவுக்கு அவங்களால நார்மலாக ப்ரீத் பண்ண முடியுது, அவங்களுடைய உடற்பயிற்சி வேகம் ஆகியவையெல்லாம் அவங்க பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதையும் நான் வலியுறுத்துகிறேன்.